தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன், இயக்குனர் பாரதிராஜா ஆகியோர் செய்தியாளர்களை சந்திக்கிறார்கள். நேரலையில் பார்க்கலாம். என்பதை கோரிக்கையாக முன்வைத்தோம். பணியில் இருக்கிற உயர்நீதிமன்ற நீதிபதியை கொண்டு நீதி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பதை முன்வைத்தோம். உடனடியாக உடலடக்கம் செய்வதற்கு முன்பாகவே ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்தோம். ஒரு மாபெரும் மக்கள் பேரணியை சாதி, மத, கொடி, கட்சி அடையாளங்களை தவிர்த்து ஒன்று கூட வேண்டும் என்று இந்த கூட்டமைப்பு வேண்டுகோள் முன்வைக்கிறது. அதே மாதிரி உங்களிடத்துல இது ஒரு பத்திரிகையாளர் மன்றம், இது கில்டு, அது பத்திரிகையாளர் கிளப். இங்க இந்த நியாயமான இந்த ஒரு கோரிக்கை முன்வைத்து ஒரு திரைப்படத்துறையில் இருக்கிற இயக்குனர், தமிழின உணர்வாளர், தொடர்ந்து மக்கள் போராட்டத்தில் பங்கெடுத்த கௌதம் அவர்கள் பத்திரிகை நண்பர்களுடைய கண்ணெதிராகவே அவர் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை மாநகர காவல்துறையால். அதனால அனுப்பிச்சிட்டாங்களா? உடனடியாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையருக்கு எங்களுடைய வேண்டுகோள், ஒரு ஜனநாயக வழியில் பத்திரிகையாளர் மன்றத்தில் பத்திரிகையாளர்களை சந்திப்பவரை பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கின்ற போது, ஒரு தனியார் இணையதள தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்து கொண்டிருக்கின்ற போது காவல்துறை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம்? சென்னை மாநகர ஆணையர் அவர்கள் இதில் தலையிட்டு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக விடுதலை செய்ய வேண்டும். நாளை தலைமைச் செயலாளரை சந்திக்கவிருப்பதாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்.